பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இந்த வீடியோல சனி பெயர்ச்சி பலன்கள் 2026க்கான கன்னி ராசியை சார்ந்தவங்களுக்கான பலனை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நம்மளுடைய சேனல்ல சனி பெயர்ச்சி 2026க்கான பலன்களை ஒரு சீரீஸா போட்டு தொடங்கிட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 5 ராசியும் வீடியோவை போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுவரை யாராச்சும் அது சார்ந்தவங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. உங்க பிளேலிஸ்ட் இருக்கு, பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம இந்த வீடியோல கன்னி ராசி, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கான பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் சனி பெயர்ச்சி பலனா பார்க்க போறோம். கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரி, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி, இதுதான் பலன். கன்னி லக்னமா இருந்தா 100% இந்த பலன் நடக்கும். கன்னி ராசியாக இருந்தால் ஒரு 50 60% வரையும் நடக்கும். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முடிய போற டைம்ல, முடிய போறது இல்லை, கண்டினியூஸா சொல்லிட்டு முடிக்க போற டைம்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போறேன். அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கன்னி ராசியில பிறந்துட்டு வேற லக்னத்துல பிறந்திருப்பீங்கல்ல, அதுல எந்த லக்னத்துல பிறந்து கன்னி ராசியில பிறந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம். சில பேர் கடக லக்னம் கன்னி ராசியா இருப்பாங்க. சில பேர் மீன லக்னமா இருக்கும், கன்னி ராசியா இருக்கும். சில பேர் தனுசு லக்னமா இருக்கும், கன்னி ராசியா இருக்கும். இல்லைன்னா கன்னி லக்னமா இருந்துட்டு கடக ராசியா இருக்கும், கன்னி லக்னமா சிம்ம ராசியா இருக்கும். ஸோ இதுல இப்போ இந்த கன்னி ராசியா இருந்துட்டு எந்தெந்த லக்னத்துல பிறந்து நல்ல பலன்கள் அனுபவிக்கலாம் வைக்கிறாங்க, எந்தெந்த குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்து கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதே போல பொதுவான பலன் இந்த லக்னம், கன்னி ராசி இதுக்கு இந்த பலன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டேர்னிங் பாயிண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த பொது பலன் மட்டும் பத்தாது. உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க லோக்கல் இருக்க அஸ்ட்ராலஜரை நீங்க பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த டிஸ்பிளேல இருக்க கான்டாக்ட் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் எனக்கு கால் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க நாமினலாக ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ½ hour டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு ½ hour உங்கள்கிட்ட பேசுவேன். ஸோ 1 hour உங்க ஜாதகத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். 1 hourலேருந்து 1.5 hour வரைக்கும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப நாமினலாக சார்ஜ் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி தான் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இதை ஒரு ரொம்ப நல்ல ஒரு திட்டத்தோட அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க, பொதுவாக இந்த இந்த லக்னம், இந்த ராசிக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தா பலன் சொல்ல முடியாது. நீங்க டீட்டெயில்டா பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு நல்ல ஒரு விஷயம், இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ கன்னி ராசிக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, கன்னி ராசிக்கு கண்டக சனி வரும்போது இப்போ ரைட்டுங்களா? கண்டக சனி நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் விஷயமா இல்லை. ஓகேங்களா? நீங்க தைரியமா இருங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் கும்ப ராசியில இருந்துட்டு மீன ராசிக்கு போறாரு. அதாவது கன்னி வீட்டை புதனோட வீடு. புதனுக்கும் சனிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புதனுக்கு சனிக்காரமா இருக்குது. ஸோ சனி புதனுக்கு ஒரு ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அவர் நண்பர் தான். 5ஆம் அதிபதி, அதாவது கன்னி வீட்டுக்கு 5க்கும் 6க்கும் உடையவன். 6ல சனி இருக்கிறது நல்லது. 5ல பூர்வ புண்ணியஸ்தானம், ஓரளவு பஞ்சமஸ்தனின்னுவாங்க. ஸோ அதனால 5க்கும் 6க்கும் உடையவன் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவன். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். 2வது, இப்போ மீன ராசியில சஞ்சரிக்க போறார். மீன ராசியில சஞ்சரிச்சு எந்தெந்த வீட்டை பார்க்க போறார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 3ஆம் பார்வையாக ரிஷபராசி, அதாவது உங்கள் கன்னி வீட்டிற்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதிய பார்க்க போறாரு. அப்படி பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய
பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த 5, அதே போல வந்துட்டு 9ஆம் இடம் இருக்குல்ல பாக்கியஸ்தானம், இந்த பாக்கியஸ்தானத்தை வந்துட்டு சனி பகவான் பார்க்க போகிறார். ஸோ பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்க தந்தை வழி சொத்துக்கள் ஏதாச்சும் வர பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அதுக்கான வர்ற டைம், உங்க பக்கம் நியாயம் இருந்து கோர்ட்ல கேஸ் அதெல்லாம் போயிருந்துச்சுன்னா சனி பகவான் பார்வையால ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சைடு திரும்பும். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். உங்கள் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஓகேங்களா? அதே போல சனி வந்து 9ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்கள் மச்சான்னு சொல்லுவாங்களே, அதாவது வந்து ஒய்ஃபுக்கு தம்பி, அதே போல பெண்ணாக இருந்தால் கணவருக்கு தம்பி, இவங்க மூலியமாவும் அனுகூலம் ஏற்படும். ஓகேங்களா? ஏன்னா சனியோட பார்வை பண்ணால அவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி அவங்க மூலியமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரதான் பார்ப்பார். சரிங்களா? இது வந்து 3ஆம் பார்வை. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கிறார், கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படி பார்ப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பார்வை களத்திரம் பொதுவா. ஸோ மேரேஜ் வந்து ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கைகூடும், திருமணம் கைகூடும். இந்த டைம்ல கன்னிராசி சார்ந்த கன்னி லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு திருமணம் கைகூடும். ஓகேங்களா? அதே போல வந்து இந்த விஷயத்துல நீங்க கவனமாவும் இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே சனியோட பார்வை ஒரு வீட்டுல படுது அப்படின்னா அவ எந்த பார்வையா பாக்குறாருன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அந்த வீடு இப்போ 7ஆம் கலத்தர இதுல இருக்கிற அந்த 7ஆம் பார்வை உங்க வீட்டு மேல பதியறதுனால திருமண விஷயத்துல சில இந்த விஷயம்லாம் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணணும். இப்போ வந்து டவுரி எக்ஸ்பெக்ட் பண்ணி மேரேஜ் பண்றது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது தவறான விஷயம். கரெக்டா? அப்போ சனி பகவான் உங்களை வந்து எப்படி பார்ப்பாரு? உங்களை கெட்டவங்களா பார்ப்பாங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ திருமணத்தை கேன்சல் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல உங்கள் வீட்டை பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கும். உடம்பு சரியில்லாத இருந்தவங்கலாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆயுள் இருக்கும். சனி பகவான் பார்வைப்படுறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே நீங்கள் இயங்குவீங்க, எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் பார்வைன்றது தொழில் ஸ்தானம். அவர்லாம் கரெக்டுங்களா? 10 அந்த தொழில் ஸ்தானம் அவர் பார்க்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை உங்கள் வீட்டிற்கு 4ஆம் வீட்டிற்கு படுகிறது. அந்த வீட்டின் மீது படையும் போது தாய், வீடு, வண்டி, வாகனம், ஓகேங்களா, இது ரிலேட்டடா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். ஓகேங்களா? பொதுவா வந்துட்டு சனி பகவான் பார்வைப்பட்டா அந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஆனா உங்களுக்கு சனி பகவான் நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு கன்னிராசிக்கு எப்பயுமே வந்துட்டு சனி நல்லது பண்ணுவார். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு 4ஆம் வீடாகவும் வருதுனால தாய், வீடு, வண்டி, வாகனம், இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். உங்கள் தாய் மூலமாக தாய் மூலமா அந்த சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கள்லாம் வந்து ப்ராப்பரா வந்து சேரும். அதுல ஜட்ஜ்மெண்ட் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். தாயுடைய அனுகூலம் உங்களுக்கு ஆதரவு எப்பயுமே இருக்கும். அதே போல வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பா வந்து இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து நீங்க வந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த கன்னிராசியை சார்ந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் ஏற்படும். ஓகேங்களா? அதே போல இந்த டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், வீடு, வண்டி, வாகனம், வீடு, வண்டி, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்களே, இந்த ஃபீல்ட்ல இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்குலாம் அமோகமான நேரம் இது. சரிங்களா? இப்போ வந்து இது ஜென்ரலான ஒரு பார்வை பலன். ஓகேங்களா? இதே போல பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய தசாபுக்தியும் நீங்க பார்க்கணும். கண்டிப்பா தசாபுக்தி நல்லா இருக்கான்னு பாருங்க. அந்த தசாபுக்திக்கு ஏற்பதான் உங்களுடைய பலன்கள் மாறுபடும். சரிங்களா? அதே போல கன்னி ராசியில பிறந்து ரிஷப லக்னத்துல, கன்னி ராசியில பிறந்துட்டு ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி லக்னத்திலேயே பிறந்தாலும் துலாம் லக்னம், மகர லக்னம், இந்த லக்னத்திலாம் பிறந்து கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான காலம் இது, இந்த 2.5 வருஷம். ஓகேங்களா? இந்த 2.5 வருஷம் நான் பொதுவா சொல்லியிருக்கேன். இந்த 2.5 வருஷத்துல குரு 3 வாட்டி மாறுவாரு. அவருடைய இடம் பயிற்சி இருக்குல்ல, அதையும் கன்சல்ட் பண்ணணும். 2 வாட்டி ராகு கேது பயிற்சி நடக்கும், அதையும் நம்ம பார்க்கணும்.
உங்களுடைய தசாபுக்தி இதையும் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பலன் என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் தகவல் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா எனக்கு நம்பரில் இருக்க காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு கீழே டிஸ்பிளேல இருக்க நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ கன்னி ராசி கன்னி லக்னம், ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே போல அடுத்த வீடியோவில் நம்ம துலாம் ராசிக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். இதே போல் சப்சீக்வெண்ட்டாக நம்ம வந்து விருச்சகம்லேருந்து மீனம் வரையும் பார்க்க தான் போகிறோம், ஓகேங்களா? அது வரப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொன்ன இந்த 3 விஷயம் இருக்குல்ல, தந்தை வழி, தாய் வழி, வீடு, வண்டி, வாகனம், கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து மேரேஜ் யாராவது பண்ணாதவங்க வெயிட் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம், இந்த விஷயத்திலலாம் வந்து நேர்மையை கடைப்பிடிக்கணும், ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் அதர்மன் வழியிலையோ இல்லை வந்து குறுக்கு வழியிலையோ நீங்கள் போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தந்தை வழி சொத்துல பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நீங்கள் வந்துட்டு குறுக்கு வழியில் போயிட்டு நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறாது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு முடியும். அதனால் நேர்மையை ஃபாலோ பண்ணுங்க. எப்பொழுதுமே நேர்மை தான் வெல்லும், நீதி தான் வெல்லும், நியாயம்தான் வெல்லும். வந்து சனி பகவான் வந்து கன்னிராசியை பார்க்குறப்ப இந்த கன்னிராசிக்காரர், அதுவும் கண்டக சனி நேர் பார்வையாக பார்க்கறது 12 ராசியில் கன்னிராசியை தான் பார்க்க போகிறாரு. அப்போ உங்கள் ராசியை பார்க்குறப்ப நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக தான் இருக்கணும். குறுக்கு வழியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவே கூடாது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வர 2.5 வருஷமும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன அனைத்து நன்மையும் உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.